யாரும் ஜஸ்டிஃபை பண்ணவே விரும்பல. காவல்துறை காப்பாற்றுவோம் நாங்கள் வந்திருக்கோம். காவல்துறை காப்பாற்றலாம் நாங்கள் வரல. எவ்வளவு 2 காவல்துறை கைவாளிகள் இதை தப்பா பண்றாங்க அப்படின்னா என்டையர் அரசும் கவர்மெண்ட்டும் இதுக்கு பொறுப்பு இருக்கணும்னா எதிர்த்தல் நியாயம். சாத்தாங்குளம் வழக்குல காவல்துறையும் அரசும் வக்காலத்து வாங்கிச்சு, இப்படி நடக்கல. காவல்துறையால் கொல்லப்பட்டவர் ஒரு கோடி கொடுக்கலாம், ஒன்னும் தவறு கிடையாது. எழுந்த உடனேயே அந்த அரசு நடவடிக்கை எடுத்துட்டதுன்னா இது மேல குற்றச்சாட்டு குறைக்கப்பட்டிருக்கு. இப்ப என்ன நீதிமன்றம் குற்ற வச்சதுக்கு அப்புறம் தான் தமிழக அரசு இந்த ஸ்டெப்பை எடுத்துச்சு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு தான் எதிர்கட்சியில் வைக்கிறாங்க. இது டெமோக்ராட்டிக் கண்ட்ரிங்க, ஜனநாயகம். இப்போ என்ட்ரி டிபெண்ட் இப்போ பார்த்து பேசிட்டு போனாரு. நிறைய சிவில் சொசைட்டி அமைப்புகள் இருக்கு, நிறைய என்ஜிஓஸ் இருக்கு. எல்லாத்துக்கும் நியாயம் கேட்டு நீதிமன்றத்துக்கு போறாங்க. நான் என்ன சொல்றேன், இதை மறைப்பதற்கு என்ன தேவை இருக்கு? யாரோ ஒருத்தர் ஒரு மூலையில போயிட்டு ஒரு தவறு பண்றான் அப்படின்னா அவனை காப்பாற்றுறதுக்கு மறைப்பதற்கு என்ன தேவை இருக்குன்னு கேட்கிறேன். இப்போ ஒரு 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 உதாரணம் சொல்றேன். எங்க மாவட்ட தலைவர் கிருஷ்ணன் இப்போ வரும்போது பேசிட்டு வந்தோம். பிரஸ்ல கூட என்ன மதுரை ஏர்போர்ட்ல கேட்டாங்க. ஒரு 80 வயதை கடந்தவர் அவர், ஏறக்குறைய 75-80 வயசு அவருக்கு. மாநகர மாவட்ட தலைவர். அவங்க பேரனுக்கும் பேரனுடைய மனைவிக்கும் தகராறு, அந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்கிச்சு. நாங்க முழுக்க அந்த குடும்பத்தை பின்னாடி நிக்கிறோம். பாதிக்கப்பட்ட பெண் குடும்பத்தை பின்னாடி காங்கிரஸ் பேர் நிற்கிறது. பாதிக்கப்பட்டவங்க பக்கம் தான் நாங்க இருப்போம். உடனே என்ன பண்ணாங்க, மாவட்ட தலைவர் இருக்காரு, தாத்தாவுக்கு அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. தாத்தா ஒரு ஊர்ல இருக்காரு, மகன் ஒரு ஊர்ல இருக்கான், பேரன் ஒரு ஊர்ல இருக்கான். உண்மையிலேயே பேரன் தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னா தாத்தாவுக்கு எதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? அப்படிதான் எவ்வளவு 2 காவல்துறை கைவாளிகள் இதை தப்பா பண்றான், கருங்காலிகள் அப்படின்னா என்டையர் அரசும் கவர்மெண்ட்டும் இதுக்கு பொறுப்பு இருக்கணும்னா எதிர்த்தல் நியாயம். அதே நேரத்துல நீங்க கேட்கிற கேள்வி, இதை கட்டுப்படுத்தணும். இதை கடந்து நம்ம போயிட முடியாது. இனி வரும் காலங்கள் இப்படி இருந்தா உறுதியான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றத ஏற்கனவே பாருங்க. சாத்தான்குளம் வழக்குல இன்னும் காவல்துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு ஜாமீன் கிடைக்கல. 5 வருஷமா உள்ள இருக்காங்களே, கடுமையான நடவடிக்கை எடுக்கிறாங்களே. நம்ம ஒருத்தனை குச்சி எடுத்து தொடலாமா? நமக்கு என்ன உரிமை இருக்கு? நீதியரசர் பாசு தலைமையில ஒரு 10 கட்டளைகள் வச்சிருக்காங்க. எல்லா காவல்துறையிலையும் போர்டில் எழுதி வச்சிருக்காங்க, காவல்துறை மக்களின் நண்பன் அப்படின்னுட்டு. ஆனா எல்லோரும் இதை பின்பற்ற வேண்டும். யாராவது இது மாதிரி இருந்தாங்கன்னா, இப்போ தம்பி இறந்துட்டார், இனிமே உங்களுக்கு எவ்வளவு பனிஷ்மெண்ட் இருக்கு? எத்தனை ஆண்டுகள் சிறையில் இருக்க போறாங்க? தூக்கு தண்டனை கூட கொடுக்கலாம். அதனால எல்லா காவல்துறைக்கும் என்னுடைய வேண்டுகோள், காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் சார்பாக அதிகாரத்தை வரம்பை மீறாதீர்கள், சட்டத்தை தன் கையில் எடுக்காதீர்கள். சயின்டிபிக் மெத்தட் இருக்கு, சயின்டிபிக் மெத்தட்லயே விசாரிங்க. எல்லாவற்றுக்கும் கைது செய்யணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கும் பல வழிகாட்டுதல் உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்கு. எக்ஸ்பிரஸ் எஃப்ஐஆர்ன்றாங்க, துரித நடவடிக்கை எடுக்கணும்னு. அதுக்கெல்லாம் எடுக்க வேண்டியதுதான். இதே மாதிரி சாதாரண எவ்வளோ ரோட்ல போற ஒரு அம்மா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறான்றதுக்காக ஒரு வளரும் ஒரு இளைஞனை இப்படி பாடுபடுத்தி இறப்பதற்கு காரணமா இருந்தவர்களை கண்டிப்பாக தண்டனை பெற்று தர வேண்டும். இல்லையே, இப்ப சிபிஐக்கு நீதிமன்றம் மாத்தி இருக்கு. தமிழ்நாடு அரசு அது கன்சர்ன் கொடுத்திருக்காங்க. இல்ல, இது ஜூரி நீதிமன்றத்துடைய பார்வையில் இருக்கிறதுனால நீதிமன்றம் என்ன முடிவு எடுக்குதோ விடுவாங்க. அவங்கள எப்படி விட்டுற முடியும்? இப்பதான் நான் பல கேள்விகள் வச்சிருக்கேன். அந்த அம்மா யாரு, பின்புலம் என்ன, முருகன் மாநாட்டி அவங்க தான் நடத்தினாங்கன்னு ஒரு பத்திரிகையாளர் கேட்கிறாரு. இன்னொருத்தர் சொல்றாரு, பாஜக தலைவருக்கு நெருக்கமானவர்கள், ஃபேஸ்புக்கில் அவங்க தான் ஃபாலோவர், அவங்க என்ன 2 பேருக்கும் உள்ள உறவு என்பதை பற்றிலாம் கேள்வி கேட்குறாங்க. நாங்கள் அதுக்கு அநாகரிகமாலாம் பதில் சொல்ல மாட்டோம், அநாகரிகமாக பேச மாட்டோம். நாங்கள் சொல்ல காவல்துறை நடவடிக்கை எடுக்கும்னு சொல்லிட்டு வரோம். இதுக்கெல்லாம் லிமிட்டே கிடையாதுங்க. போன உயிரை மீண்டும் திரும்பி கொண்டு வர முடியாது. ஒரு கோடி ரூபாய் தாராளமா கொடுக்கலாம், தவறு கிடையாது. காவல்துறையில இறந்தா எவ்வளவு கொடுக்குறோம்? காவல்துறையில இறந்தா எவ்வளவு கொடுக்குறோம்? 1 கோடி ரூபாய் கொடுக்குறோம்ல. இப்ப காவல்துறையால் கொல்லப்பட்டவர் 1 கோடி கொடுக்கலாம், ஒன்னும் தவறு கிடையாது. மக்களுக்கு தெரியுங்க. நான் தான் சொல்றேனே, யாரோ ஒரு 2 காவல்துறை காவலாளிகள் செய்த தவறுக்காக அரசுக்கும் இதுக்கும் என்ன பாதிப்பு? அவர் தான் பொறுப்பேற்றுக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா அவர் பகிரங்கமா பேசி வருத்தத்தை தெரிவிச்சிருக்காரு. இது மாதிரி எல்லாம் ஒரு ஆனஸ்டா நேர்மையா எதையும் எனக்கு தெரியாது, நான் பார்க்கல, தகவல் வந்துச்சு சொல்ற முதலமைச்சர் இல்ல. தொலைக்காட்சி வழியா தான் நான் கேட்டு தெரிஞ்சிட்டேன்ற முதலமைச்சர் கிடையாது. நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறார். நான் பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறேன், இதுக்கு வருத்தம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு அவங்க கிட்டயே பேசி
தகவல்லாம் சேகரிச்சிருக்காரு. அதிமுக சாத்தான்குளம் வழக்கு இருக்கும்போது நம்ம அப்ப அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றம் ஒரு மாறுச்சு. அதே மாதிரி இதுலயும் மாற வாய்ப்பு இருக்கு. இல்லைங்க, சாத்தாங்குளம் வழக்குல வக்காலத்து வாங்கினாங்க. சாத்தாங்குளம் வழக்குல காவல்துறையும் அரசும் வக்காலத்து வாங்குச்சு. இப்படி நடக்கல, இவங்க உள்ளுக்குள்ள இறந்து போயிட்டாங்க, மருத்துவமனையில் இருந்தாங்க. அப்ப இருக்கிற காவல்துறை அதிகாரிகள்லாம் என்னென்ன ஃபேப்ரிகேட் பண்ணமோ எல்லாத்தையும் பண்ணாங்க. ஆனா இங்க அதுக்கு அனுமதிக்கல. அதுக்கெல்லாம் 44 இடங்களில் அடிபட்டிருக்குன்னு மருத்துவர்கள் நீதிமன்றத்துல இருக்கிற ஃபேக்ட போய் சொல்லி இருக்கிறாங்க. முன்னாடி அப்படி ஆரம்பத்துல சொல்லல, ஆரம்பத்துல மறைக்கப்பட்டது. சரி, நீங்க சொல்ற மாதிரி அன்னைக்கு அப்ப இருந்த அந்த காவல்துறை யார் தவறு செஞ்சாங்களோ என்ன மேல ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா ஒரு நேரத்துல அரசுடைய கவனத்துக்கு போன பேரு எல்லா உண்மையும் நீதிமன்றத்துக்கு சொல்லுங்க அப்படின்னு நீதிமன்றத்தில் ஒப்படைச்சிருக்காங்க. இல்லையா, இந்த தகவல் அரசு கவனத்துக்கு போயிருக்காத. இப்போ 2 பேர் தூக்கி அடிக்கிறது அரசு கவனத்துக்கு தெரியுமா? நான் பாருங்க, ஒட்டுமொத்தமா சொல்றேன், இதை யாரும் ஜஸ்டிஃபை பண்ணவே விரும்பல. காவல்துறை காப்பாற்றுவோம் நாங்க வந்திருக்கோம். காவல்துறை காப்பாற்றலாம் நாங்க வரல. காவல்துறை செய்த தவறை கண்டிக்க தான் வந்திருக்காங்க. எங்க வீட்டுல சகோதரன் இறந்து போனா எந்த அளவுக்கு வருத்தம் இருக்குமோ அதை விட வருத்தம் இருக்கு. ஆக நாங்க எங்க டிபெண்ட் பண்றோம் காவல்துறையை? டிபெண்ட் பண்ணா நீங்க இந்த கேள்வி எல்லாம் கேட்கலாம். தப்பு தான்றமே. வரட்டும், என்ன நடவடிக்கை வருதுன்னு பார்ப்போம். எங்க மாவட்ட தலைவர் உடனே பார்த்திருக்காரு, எங்க சட்டமன்ற உறுப்பினர் பார்த்திருக்காரு, எங்க நாடாளுமன்ற உறுப்பினர் வெளிநாட்டுல இருக்காரு, இவர் மேனாள் நிதியமைச்சர் ஐயாப்பா சிதம்பரம் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு முக்கியமான வழக்குல மாட்டிட்டு இருக்காரு. எப்பவும் பேசியிருக்காரு தொலைபேசி வழியா. அந்த அம்மா கிட்டையும் அப்படி சகோதரர் நவீன்குமார் கிட்டே பேசியிருக்காரு. அதனால நாங்க விட்டுற மாட்டோம், நாங்களும் மானிட்டர் பண்ணுவோம். இது எங்களுடைய நாடாளுமன்ற தொகுதி இருக்கிற மாவட்டம் தொகுதி, அவ்வளவு ஈஸியா நாங்களும் விட்ட மாட்டோம், கண்காணிப்போம். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.